போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நூல்வெளி சீரிஸோட 12வது நாளில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 5ல் இருக்கும் திருக்கேதாரம் என்னும் பாடப்பகுதியில் உள்ள சுந்தரரை பற்றின நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சுந்தரர் மற்றும் தேவாரத்தை பற்றின தகவல்களை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். மொத்தமாக 12 திருமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முதல் 3 திருமுறைகள் ரொம்ப முக்கியமானது. முதல் 3 திருமுறைகளை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். இந்த திருமுறைகளில் 7 தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8வது திருமுறையை பாடியவர் மாணிக்க வாசகர். பாஷா படத்தில் ஒரு பாட்டு வரும் இல்லையா, 8 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படின்னு மாணிக் பாஷா பாடியிருப்பார் இல்லையா, அது ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. 8வது திருமுறையை பாடியவர் மாணிக்க வாசகர். இது எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. 12வது திருமுறை பெரிய புராணம். 10வது திருமுறை திருமந்திரம். இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. 10 ரூபா கொடுத்தா மந்திரம் ஓதிடுவாங்க. 10வது திருமந்திரம். 10வது திருமுறை திருமந்திரம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னென்னா 10 ரூபா கொடுத்தா மந்திரம் ஓதிடுவாங்க. இதுதான் ஷார்ட்கட்டு. இந்த இதில் எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, முதல் 3 பேரை கொடுத்துட்டு இந்த திருஞான சம்பந்தர் எங்கே பிறந்தார், இல்லை திருநாவுக்கரசர் எங்கே பிறந்தார் அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம். ஏன்னா திருஞான சம்பந்தர் சீர்காழியில் பிறந்தவர், திருநாவுக்கரசர் திருவாமூரில் பிறந்தவர், சுந்தரர் திருநாவலூரில் பிறந்தவங்க. இப்போ திருநாவுக்கரசர் இருக்காருன்னா அவங்க இருக்கிற சீர்காழி, திருவாமூர், சுந்தரருக்குள்ளே இந்த திருநாவலர், அந்த 3 பேரையுமே இந்த திருஞான சம்பந்தருக்கு கீழே ஆப்ஷனாக கொடுத்துருவாங்க. அதனால் இதை நம்ம நல்லா பார்த்து படிச்சுக்கணும். நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். திருஞான சம்பந்தர் எங்கே பிறந்தார்? சீர்காழியில் பிறந்திருக்காரு. திருநாவுக்கரசர் எங்கே பிறந்திருக்காரு? திருவாமூர். இது அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சுந்தரர் அதாவது சுந்தரர் திருநாவலூரில் பிறந்தவர். அதுக்கப்புறம் இவங்களோட சிறப்பு பெயர்களை கேட்பாங்க. திருநாவுக்கரசருக்கான சிறப்பு பெயர் என்னென்னா மருநீக்கியார் தான் திருநாவுக்கரசரோட சிறப்பு பெயர். இந்த சுந்தரரோட சிறப்பு பெயர் என்னென்னா ஆரூர். இதுக்கு இந்த சுந்தரருக்கு 2 சிறப்பு பெயர்கள் இருக்குது. அது என்னென்னா தம்பிரான் தோழன் என்னென்னா சிவனோட நண்பன். அப்படின்னா தம்பிரான்னா சிவன் அர்த்தம், தம்பிரான் தோழன்னா சிவனோட நண்பன் அப்படின்னு அர்த்தம், நண்பர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வன்தொண்டர் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. ஏன்னா அது ஏன் வந்தது அப்படின்னா, இறைவனை தன் மனைவிக்கு தூது அனுப்புனவர். மதுரையில் குடிக்கொண்டிருக்கும் சொக்கநாதருக்கு எப்படி ஒரு பெண் ஒருத்தி தூது அனுப்புனாலோ அதேமாரி இறைவனையே தன் மனைவிக்கு தூது அனுப்புனவர் இந்த சுந்தரர். அதனால தான் வன்தொண்டர் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. திருத்தொண்ட தொகையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் பெரிய புராணம். இதுவும் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க. திருத்தொண்ட தொகையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் பெரிய புராணம். அடுத்ததான் நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். இவர் நம்பியாரூர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இந்த இதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, தம்பிரான் தோழர். தம்பிரான்னா சிவன், தோழர்னா சிவனோட நண்பன் அப்படின்னு அர்த்தம். சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் அருளிய தேவாரம் பாடல்கள் 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. இங்கே சுந்தரர் பாடிய தேவாரத்தில் சுந்தரர் பாடியது எத்தனாவது திருமுறை? 7வது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்துள்ளார். நாங்கள் சொன்னோம் இல்லையா, திருத்தொண்ட தொகையை அடிப்படையாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடலின் தொகுப்பே தேவாரம் ஆகும். யார் யார் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க? இவங்க பேர் ரொம்ப முக்கியம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், ஓகேவா, ஆகிய மூவர் பாடிய தொகுப்பு தான் தேவாரம் என்று சொல்கிறாங்க. இந்நூலை தொகுத்தவர் நம்பிரார் நம்பி ஆவார். இந்நூலில் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியம். தே + ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. ஆரம்னா மாலை, நல்லா பார்த்துக்கோங்க. தே + ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. ஆரம்னா மாலை, தே + வாரம் இனிய இசை பொருந்திய பாடல்கள், இனிய ஓசை பொருந்திய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே + வாரம்னா இனிய இசை பொருந்திய பாடல்னும், ஆரம்னா மாலைன்னும் சொல்லியிருக்காங்க. தே + ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை, தே + வாரம் இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும்
பொருள் கொள்கிறாங்க. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. இதுவும் கூற்றுக்காரங்களில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூற்றுக்காரங்களில் அடிக்கடி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நூலை தொகுத்தவரோட பேரும் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்பியாண்டார் நம்பி தான் இந்த நூலை வந்து தொகுத்திருக்காரு. நான் இன்னொரு டைம் சொல்கிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் இவர். நம்பியாரூரார், நம்பிரான் தோழர் என்றும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறாரு. இவர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. 7ஆம் திருமுறையில் இவர் பாடல் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 திருமுறை இருக்குது, மொத்தம் 12 திருமுறை இருக்குது. இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்துள்ளார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடலின் தொகுப்பே தேவாரமாகும். இந்நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி ஆவார். இந்நூலில் சுந்தரர் பாடியுள்ள திருக்கேதார பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. தே+ சாரம் இறைவனுக்கு சொட்டப்படும் மாலை. தே+ வாரம் இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படுகிறது. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இயல் 5ல் இருக்க பாரடிந்து ஒழுகுதல் என்னும் பாடப்பகுதியில் இருக்க கலித்தொகையினை பற்றின நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். கலித்தொகை வந்து 8 தொகை நூல்களுள் ஒன்றாக இருக்குது. கலித்தொகை வந்து 8 தொகை நூல்களுள் ஒன்றாக இருக்குது. கலித்தொகையில் 150 பாடல்கள் இருக்குது. கலித்தொகை வந்து 8 தொகை நூல்களில் ஒன்றா இருக்குது. இந்த கலித்தொகையில் வந்து 150 பாடல்கள் இருக்குது. கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல். இது வந்து கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலிப்பானா துள்ளல் ஓசை உடையது. இந்த துள்ளல் ஓசையும் அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். கலிப்பா வந்து துள்ளல் ஓசை உடையது. 150 பாடல்கள் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. இதில் வந்து குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, பாலைக்களின்னு ஒரு 5 வகையான களிகள் இருக்குது. ஆனால் இதில் வந்து வருஷப்படியாக இல்லை. இதுக்குன்னு ஒரு கலித்தொகைக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. அதில் முதலாவதாக வரக்கூடிய களி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைக்களி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குறிஞ்சிக்களி, அடுத்ததாக மருதக்களி, அடுத்ததாக முல்லைக்களி. முதலாவதாக என்ன குறிஞ்சிக்களின்னு நம்ம நினைப்போம், ஆனால் அது கிடையாது. முதலாவதாக வர்றது பாலைக்களி தான். இந்த ஆர்டரில் முதலாவதாக வரும். பாலைக்களினா அந்த பாலைவன பகுதியை சொல்கிறது. அதுக்கப்புறம் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடத்தையும் சொல்லுவாங்க. முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம்னா வயலும் வயலும் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்தற்களினா கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 பிரிவுகளை கொண்டிருக்கு இந்த கலித்தொகை. 150 பாடல்கள் 5 பிரிவுகளை கொண்டிருக்கு இந்த கலித்தொகையானது. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தோனார். சங்ககால புலவர்களுள் ஒருவர் இவர். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவரும் இவரே. நல்லந்தோனார் தான் வந்து கலித்தொகையை தொகுத்தவரும் நல்லந்தோனார் தான். நெய்தற்களில் உள்ள பாடல்களை இயற்றியவரும் நல்லந்தோனார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கலித்தொகையில் குறிஞ்சித்திணையை பாடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர். முல்லைத்திணையை பாடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார். மருதத்திணையை பாடியவர் வந்து இளநாகனார். இளநாகனார் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மருதத்திணையை பாடியிருப்பாங்க. பாலைத்திணையை பாடியவர் வந்து பாளையம் பாடிய பெருங்கடுகோ. பாலை பாடிய பெருங்கடுகோ தான் பாலைத்திணையை பாடியிருப்பாங்க. இந்த குறிஞ்சி பாட்டில் வந்து குறிஞ்சி திணையில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 29 பாடல்கள் இருக்குது. முல்லையில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 17, நெய்தலில் 33, மருதத்தில் 35, பாலையில் 35. இந்த மருதமும் பாலையும் வந்து 35 தான் இருக்கும் பாடல்கள். சாரி, நாங்கள் மாற்றி சொல்லியிருப்பேன். குறிஞ்சினா கபிலர், முல்லைனா வச்சுக்கோங்கண்ணா நல்லுருத்திரனார், நெய்தல்னா நல்லந்தோனார், மருதம்னா மருத இளநாகனார், பாலைனா பாளையம் பாடிய இளங்கடுகோ தான் களி திணையில் உள்ள பாடல்களை பாடியவர்கள். இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு 5வது இயலில் இருக்க நூல்வெளியை பார்த்துட்டோம். நாளைக்கு நம்ம 8ஆம் வகுப்பு 6வது இயலில் இருக்க நூல்வெளியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.